ஓம் நமச்சிவாய. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்த ஆயுள், நிலையான பணம், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வச் செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் வல்ல ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரியணும் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்ளும். ஓம் நமச்சிவாய. இன்றைக்கு நாம சொல்லக்கூடிய சந்திராஷ்டம பதிவு அப்படிங்கிறது தனுசு ராசியில் உள்ள கேது பகவானின் நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலம் அப்படிங்கிறது 10/11/2025க்கும் 11/11/2025க்குமான காலங்கள்ல வரக்கூடிய சந்திராஷ்டமமாக இருக்குது. அதன்படி 10/11/2025 நண்பகல் 1:03 PM முதல் இரவு 6:48 PM வரை வரக்கூடிய காலங்கள் மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டமம். அதே போல 10/11/2025 இரவு 6:48 PM முதல் அன்றைய தினமான நள்ளிரவு அதாவது நள்ளிரவாகவும் 11/11/2025க்கு 12:36 AM ஆகவும் வரக்கூடிய காலங்கள் மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது. 11/11/2025 12:36 AM முதல் காலை 6:27 AM வரை வரக்கூடிய காலங்கள் மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது. காலை 6:27 அதாவது 11/11/2025 காலை 6:27 AM முதல் நண்பகல் 12:21 PM வரை வரக்கூடிய காலங்கள் மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வரும். இந்த 4 பாதங்களும் தனுசு ராசியில் உள்ள கேது பகவானின் நட்சத்திரமான மூல நட்சத்திரத்திற்கான சந்திராஷ்டம காலம் அப்படின்றோம். இந்த 4 பாதங்களில் தனுசு ராசியில் மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் எந்த பாதத்தில் நீங்க பிறந்த காலத்தில் சந்திராஷ்டமம் வருது அப்படிங்கிறத தெரிந்து அந்த நேரங்கள்ல மட்டும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய சுப நிகழ்வுகளை தவிர்த்து மற்றைய நேரங்கள்ல நீங்க உங்களுடைய சுப நிகழ்வுகளை செய்துக்கோங்க. தவிர்க்க முடியாத காலங்கள்ல சுப நிகழ்வுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி இருக்கும் உங்களுடைய சந்திரன் உங்களுடைய நட்சத்திரத்தில் எந்த பாதத்தில் இருக்கிறாரோ அந்த பாதத்தில் துல்லியமாக 2 மணி நேரம் மட்டுமே சந்திராஷ்டம காலமாக வரும். அந்த சந்திராஷ்டம நேரங்கிறத நீங்க தேவைப்படும் போது அதை தவிர்த்து மற்ற நேரங்களில் உங்களுடைய சுப நிகழ்வு செய்துக்கோங்க. அது உங்களுக்கு நற்பலன் தருங்கிறது இந்த பதிவின் மூலம் சொல்லிக்கிறோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.